கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய பாடுகளின் ஒரு பகுதி. இயேசுப்பா நிறைய பாடுபட்டாங்க. 6 முறை விசாரணை. 3 ராஜாக்கள், அன்னா, காய்பா, பிலாத்து, 3 பேர்கிட்டையும் 6 முறை விசாரிக்கப்பட்டாங்க. தண்ணி குடிக்காமையே 6 மணி 9 மணி நேரக்கிட்டக்க தண்ணியே குடிக்காமல் இயேசுப்பா இருந்தாங்க. அப்படி நிறைய பாடுகள். அதில் ஒரு பாடுகளின் ஒரு பகுதி அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைப்பு எப்படின்னா, இயேசுவின் பாடுகளின் ஒரு பகுதி. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, போர் சேவகர் அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை என்ன செய்தாங்க, அரண்மனையில் தேசாதிபதியின் அரண்மனை பேலஸ் அங்கே கொண்டு வைத்து எல்லாரும் கூடி வர செய்தார்கள். எல்லா சோல்ஜர்ஸ், எல்லா போர் வீரர்கள், மிலிட்ரி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே கூடி அங்கே நிற்கிறாங்க. பயங்கரமான ஒரு கும்பல், ரொம்ப பயங்கரமான ஒரு கூட்டம். இயேசு அங்கே ஒரு கைதியை போல, ஒரு குற்றவாளியை போல அங்கே தண்டனைக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க, காத்திருக்காங்க. அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். ஆண்டவருடைய இயேசுப்பாவுடைய பாடுகள் அதிகம் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். எப்படி நிற்க வச்சு இந்த வேலையை செய்கிறாங்க ஜனங்கள் அந்த நாளில் அப்படிங்கிறத சொல்லி, அப்போ நம்மளுடைய பாடுகள் பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வர இயேசுப்பா கிருபை செய்வாங்க. 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன செய்தாங்க, அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கே அவருக்கு உடுத்தி. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுப்பாவுடைய ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, கலத்துறாங்க. அவருடைய அந்த பெரிய ஒரு ஆடை, அந்த ஆடை வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆடையை அப்படியே என்ன செய்கிறாங்க, கம்ப்ளீட்டாக அந்த ஆடையை கலத்திட்டு என்ன செய்தாங்க அப்படின்னா, சிவப்பான ஒரு மேலங்கியை அவருக்கு உடுத்தி அப்படின்னு 28வது வசனத்தில். அதாவது அங்கேனா ஒரு போர்வையில் ஒரு சால்வை மாதிரி தான். இப்போ லேடிஸ்லாம் சின்ன பிள்ளைங்க போடுறாங்க, யூத்து பிள்ளைங்களாம் பெரிய சால் போடுறாங்களே, அதே மாதிரி ஒரு சால்வை தான். ட்ரெஸ்ஸை கலத்திட்டு ஒரு சால்வையை அவருக்கு மேலங்கியாக போர்த்துகிறார்கள். ஒருவேளை அந்த அரண்மனை எப்படி இருந்துச்சோ, அது எந்த காலமா, குளிர்காலமா, அது வெயில் காலமா, இல்லை எப்படியோ குளிர் நடுங்கி இருக்கலாம். ஏற்கனவே ராம் முழுவதும் சாப்பிடலை, பூங்காவனத்தில் கண்ணீரோடு கதர்ன ஒரு ஜெபம், ரத்தமெல்லாம் வேர்வையாக நிறைய வெளியே வந்துட்டு ஏற்கனவே. இப்படிப்பட்ட ஒரு அவமான நிந்தைகளின் மத்தியில் அவரை உட்கார வைத்தார்கள். ஒரு ஸ்டூல் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு ஒரு சின்ன சால்வையை மேலே போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை கற்பனை செய்து பாருங்க. இது யாருக்காக அப்படின்னா, நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக தான். சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குற தொல்லைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்க தான் இயேசுப்பா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க. அது 29 வாசிக்க, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி. முள்ளை வச்சு என்ன செய்கிறாங்க, நம்ம படங்களில் பார்க்குறோம்ல, ஒன்றில் ஒன்று என்ன செய்யிருக்கும், அப்படியே திருவி இருக்கும். அப்படிப்பட்ட அது முள் எப்படின்னா ரொம்ப நீளமான. எங்கள் ஊரில் எங்கள் ஊர் தரவைக்குளம், தரவைக்குளத்தில் காக்கா முள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்கும். ஒரு நம்மளுடைய இந்த எத்தனை இன்ச்சு இருக்கலாம், ஒரு ஆள்காட்டி விரல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள்காட்டி விரலை விட நீளமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த முள் தனி அப்படி ஒயிட்டும் ப்ளூவும் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நீளமாக தடியாக ஊச்சி போல் இருக்கும் அந்த முள். அதுக்கு பேர் காக்கா முள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். அப்படி போல் முடியை என்ன செய்கிறாங்க, அந்த செடியோட சேர்த்து மாறி மாறி அந்த முடியை பின்னி அதை இயேசுப்பாவுடைய தலையில் என்ன செய்கிறாங்களாமா வைத்தாங்க. இங்கிலீஷில் கிரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, கிரீடம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படி அதை தலையிலே முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைக்கிறாங்க. தலையில் அந்த முள்ளால் செய்த அந்த அலங்கோலமான முடியை தலையிலே வைக்கிறார்கள். வைத்து என்ன செய்தாங்க அப்படின்னா, அவருக்கு வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, வலது கையில் என்ன செய்கிறாங்க, ஒரு கோல், ஒரு கம்பை கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னதான், ஆமாம் ராஜாவாக அப்படின்னு சொல்லி ஒரு பரியாசம் பண்ணி ஒரு கேலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இயேசுவை அங்கே நிறுத்தினார்கள். யோசித்து பாருங்க,
நம்ம பிள்ளைய ஒரு போலீஸ் அடிக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? அவமானம் பண்ணி கையில் விலங்கு நம்முடைய பிள்ளைக்கோ, நம்முடைய கணவருக்கோ, நம்முடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கையில் விலங்கை மாட்டி ஒரு போலீஸ்காரன் கம்ப வைத்து தள்ளி கொண்டு போனால் அந்த காட்சி கொடூரமான ஒரு காட்சி. யாரால பார்க்க முடியும் அந்த காட்சியை? அப்படி போல இயேசுவானவரை, இந்த உலகத்தையே படைத்தவரை நம்முடைய பாவங்களுக்காக தேவன் ஒப்பு கொடுத்து இப்படியான கேவலமாக நடத்தினார்கள். அந்த நாட்களிலே எல்லாரும் கும்பலாக நின்று இயேசுவை பரியாசம் பண்ணுகிறதை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். கையில் ஒரு கோலை கொடுக்காங்க, ஒரு கம்பு. அதை நான் அந்த கூகுளில் போட்டு கேட்டேன், அது எப்படி கம்புனா சாதாரண ஒரு மரத்தில் உள்ள ஒரு கம்பு அப்படின்னு தான் சொல்லுது. அப்படி ஒரு சும்மா ஒரு கம்பை கொடுத்தாங்க. ஏன்னா ராஜாக்கள் செங்கோல் வச்சுருப்பாங்க கையில், அவங்க பெரிய செங்கோல் வச்சுருப்பாங்க. அது ஒருவேளை தங்கத்தினால இருக்கலாம், மேலே நல்ல ரத்தின கற்களால் சூடப்பட்ட ஒரு கோல் தான் வச்சுக்கிட்டு ராஜா இருப்பார். அதே மாதிரி இயேசுவை பரியாசம் பண்ணுறதுக்காக நீ யூதருடைய ராஜா என்று சொல்லும்படிக்கு தலையிலே கிரவுண்ட்னா அந்த முள்முடியை வைத்து கையிலே ஒரு கோல், ஒரு கம்புன்னு நான் எழுதியிருக்கேன், கம்பை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டாங்களாமா. முழங்கால் படிக்கிட்டது எதுக்கு? கும்பிடுறதுக்கு இல்லை, ஆராதிக்கிறதுக்கு இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, வேண்டிக் கொள்றதுக்கு இல்லை, பரியாசம் பண்ணுறதுக்கு முழங்கால் படிக்கிட்டு என்ன சொன்னாங்களாம்? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு கொடுமையான காட்சி. இயேசுவானவர் நமக்காக, ஆண்டவர் அன்றைக்கு அப்படிலாம் இருந்ததுனால தான் இன்றைக்கு மனிதர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள், சாபங்களில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டனைகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் இயேசுவானவர் அன்றைக்கு நமக்காக ஒரு அவமான சின்னமாக சிலுவை இந்த முள்முடியை தாங்கினவராய் அந்த அரண்மனையிலே கேவலமான ஒரு சூழ்நிலையிலே போர் சேவர்கள் நடுவின் மத்தியிலே கூட்டமாக பெரிய கும்பலாக ஒரு பெரிய குற்றவாளியை போல, ஒரு பெரிய கைதியை போல பாவமில்லாத இயேசுவை அங்கே உட்கார வைத்து ஒரு கோலை கொடுத்து, நீ ராஜாவாம, நீ யூதருடைய ராஜாவா, நீ வாழ்க அப்படின்னு சொல்லி பொய்யாக வாழ்த்து சொன்னார்கள். எனக்கு என்னவோ இந்த காட்சி ரொம்ப கொடூரமான காட்சியாக தெரிகிறது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல. ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சு நம்ம பிள்ளைய, என்ன நம்ம பேரனை, நம்ம சகோதரனுடைய கணவனை இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நின்று பரியாசம் பண்ணினா ஒரு தாய்க்கோ இல்லை ஒரு தகப்பனுக்கோ யாருக்கோ மற்ற மனிதர்களுக்கு கூட துடிக்குமே. ஆனால் அங்கே யாருக்குமே துடிக்கலையே. எவ்வளவு நன்மைகள் செய்தார் ஆண்டவர், எவ்வளவு பேரை குணமாக்கினார். திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை 3 நாள் சாப்பிடாமல் கேட்டார்கள். ஆனாலும் கூட ஒருத்தர் கூட இறக்கம் இல்லாமல் போயிட்ட, இறக்கமே இல்லையே. ஆனால் இயேசுவை இப்படியான ஒரு பாடாக படுத்துகிற காட்சி நம்ம பார்க்கிறோம். குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல. இவ்வளோ நதிகளை உண்டாக்கின ஆண்டவர், எவ்வளோ ஃபால்ஸ், பூமியில் எவ்வளோ போர் வாட்டர், இவ்வளோ தண்ணி இருக்கிறவருக்கு சாயங்காலம் ராபோஜனத்திற்கு பிறகு எதுவுமே சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அப்படியாய் நமக்காய் பட்டினியும் பசியுமாய் கேவலமாய் நடத்தினார்கள் நமக்காக. அருமையானவர்களே, நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்பதற்காக என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்மை சாபங்களில் இருந்து மீட்பதற்காக. தெரியாமலும் மனிதன் தவறு செய்து விடுகின்றான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சாலமோன் ராஜா சொல்லுகிறார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தைகளை பேசி விடுகிறார்கள், எவ்வளவோ தவறுகளை செய்து விடுகிறார்கள், மனம் வருந்துகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். களவு செய்தால் போலீஸில் மாட்டிக்கிட்டுறாங்க, கொலை செய்தால் போலீஸில் மாட்டிக்கிட்டுறாங்க. இந்த மாதிரி தப்புகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. செய்தால் அது மன்னிக்கப்பட வேண்டும். அதற்காக இயேசுவின் இரத்தம்தான் இதை செய்ய முடியும். ஆனால் இயேசு விதமாய் ஒரு பரியாசம் பண்ணப்பட்டார் நம்மை மீட்பதற்காக. சாத்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து விட்டான், இன்றைக்கு மனிதனை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இந்த இயேசுவின் பாடுகளை ஒரு மனிதன் தியானிக்க வேண்டும்.
நம்முடைய கதாநாயகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய தன்மைகளை நாம் யோசிக்க வேண்டும். அவர் நம்மிடத்துல ஒன்று எதிர்பார்க்கல, நமக்கான எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. என்ன நம்ம வசதியில் குறைவாக இருக்கோம், எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். ஏசப்பா நம்மளை பற்றி பசியமாக இல்லாமல் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறாரா இல்லையா? உங்களுடைய கடன்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரா இல்லையா? எவ்வளவோ நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரை, அவருடைய பாடுகளை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. உங்கள் பாடு தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது, உங்கள் கஷ்டம்தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது. என்ன செய்ய, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். ஆனாலும் இயேசுவினுடைய பாடுகளினாலும் இரத்தத்தினாலும் நமக்கு மீட்பு உண்டு. நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும், அவரை நோக்கி கெஞ்சி கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி 30வது வசனத்தில் அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஏசப்பா மேலே என்ன செய்தாங்களா அப்படின்னா, துப்புனாங்களாமா, துப்பி இருக்காங்க. நம்மளை யாராவது துப்ப விட்டுருவோமா? நீங்களே யோசித்து பாருங்க. என்னை தான் யாராவது துப்ப விட்டுருவாங்களா? எங்கள் வீட்டில் யாராவது என்னை துப்புனாங்கன்னா உடனே நம்ம பிள்ளைகளாவது கணவராவது போய் கேட்பாங்கல்ல, எப்படி என் மனைவி நீங்கள் துப்பலாம்? பிள்ளைகள் கேட்பாங்கல்ல, எப்படி துப்பலாம்? இயேசுவை கேட்க யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய பாடுகளை, நம்மளுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக இயேசுவானவர் இவ்வளோ பாடுபட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது சொல்வேன், எனக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்களப்பா, உங்கள் ரத்தம் ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்கள் எனக்காக சிந்தினீங்களே, நீங்கள் எனக்கு இதில் உதவி செய்யுங்க நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவர் கைதூக்கி விட்டுருவார். அவர் இரக்கமுள்ளவர். இந்த 30வது வசனத்தை இன்னும் ஒரு நேரம் வாசிக்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். துப்புறாங்க, ஆளாளுக்கு துப்புறாங்க, எல்லா போர் வீரர்களும் துப்புறாங்க. அவளை எச்சை அந்த முகத்தில் இருக்கு, இயேசுவானவருடைய முகத்தில். எவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ், மிலிட்ரி, அந்த மிலிட்ரிலாம் துப்புறாங்க. அப்படி துப்புறதுக்கு அவர் என்ன தப்பு செய்தார்? ஆண்டவரே சொல்றாங்களே, என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் காண்பிக்க கூடும்? கேட்க முடிஞ்சதில்ல. நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? என்னதான் இருந்தாலும் நான் பாவிதான்னு சொல்வேன், நானும் சொல்வேன். என்னதான் இருந்தாலும் நம்ம பாவிதானே, ஏதோ படக்குன்னு நினச்சிருந்தோம், படக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, ஞானம் இல்லாமல் பேசிடுறோம்ல, அப்போ நான் ரொம்ப நீதிமான்னு சொல்கிறதுக்கு இல்லைல்ல. ஆனால் ஏசப்பா சொன்னாங்க, என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு ஏசப்பா கேட்டாங்க. தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் அநேகர் இந்த கிராஸ் டிவியில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறது கம்மியாக தான் இருக்குது, ஆனால் டிவியில் தான் நிறைய மக்கள் பார்க்கின்றார்கள். நேற்று இலங்கையிலேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சிலோன்லேருந்து. அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆலயத்துக்கு பரப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியல. ஆலயத்தில் சர்வீஸ் தொடங்கிட்டு அந்த நேரம் பார்த்து இந்த ஃபோன் வந்தது வாட்ஸ்அப்பில். அதனால் வாட்ஸ்அப்னா உடனே எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ நாங்கள் இலங்கையிலேருந்து பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டங்களை சொல்கிறார். நான் சர்ச்சுக்கு நடந்து ஓரமாக போய்கிட்டே இருந்து அவரோடு பேசி சமாதானமாக சொன்னேன். ஏசப்பா இருக்காங்க, உங்களுக்கு கவலைப்படாதீங்க, என்ன நீங்கள் பொறுமையாக இருங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, சகித்துக்கோங்க, ஏசப்பா வலது பக்கத்தில் தான் இருக்காங்க, அவர் கைவிட மாட்டாங்க, தைரியமாக இருங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கேன், இது எனக்காக உங்களுக்காக அவர் பட்ட பாடுகள் தான். அதனால் அநேகர் பலவிதமான சஞ்சலங்களோடு கூட இருக்கிறார்கள். ஒருத்தங்க ஈரால் பக்கத்தில் நான் ஒரு சகோதரி, கடையை திறக்க முடியல, என்னாலும் பொண்ணு கடையை திறக்க முடியல, கடை திறக்க முடியல. கடை திறக்கலைன்னா நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? எப்படி நாங்கள் பட்டினி பசியுமா இருக்கணுமா? இவங்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோமே. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன இயேசுவானவர் இவ்வளோ பாடுபட்டது நம்முடைய கஷ்டங்கள் தீர என்பதை மறந்து போக வேண்டாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இப்போ இயேசுவை துப்புறாங்க.
நம்முடைய கதாநாயகன் அருமையான ஆண்டவர் ஒரு நாள் வானத்திலே வருவார், திருப்பி நம்மை கூட்டிக் கொண்டு சேர்ப்பார். நம்ம அங்கே அவரோடு கூட என்றென்றைக்கு வாழுவோம். அந்த வாழ்க்கை தான் நிச்சயமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போக இயேசுவானவரை இவ்வளவாய் பாடுபடுத்தினார்கள், அவரை துப்பினார்கள். யோசித்து பாருங்க, நம்மளெல்லாம் யாராவது அப்படி துப்பிட்டு போயிட முடியுமா? இல்லை நம்ம என்ன செய்வோம், உடனே கழுவுவோம், சோப்பு போடுவோம், ஒரு நேரத்துக்கு 2 நேரம் சோப்பு போட்டு கழுவுவோம். என்ன இல்லை சில பேர் தலைவலியை குளிச்சிருவீங்க, அதுக்கு பிறகு பவுடர் பூசுவீங்க. ஆனால் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவர் அதற்காகவே பிறந்திருக்கிறார், மனித குலத்துக்காக, மனித குலம் மீட்பதற்காக. அந்த சாத்தானுக்கு கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு அவர் கை கொடுத்தார். அதனால அவரை துப்பினார்கள். துப்பி அந்த கோலை கையில் ஒரு கோல் கொடுத்தாங்கல்ல, கம்பு, அந்த கம்பை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். மண்டையில் என்ன செய்கிறாங்க, அடிக்காங்கம்மா, இந்த முள்ளை வச்சு அடிக்காங்க பிரதர். நம்ம கையினால் செய்கிற தவறு, நம்ம சிந்தனையினால் செய்கிற தவறுகள், இருதயத்தில் செய்கிற தவறுகள், போகக்கூடாத இடங்களுக்கு நம்ம போகிற காரியங்கள், நிறைய காரியங்கள், ஏமாத்திரம், என்னெல்லாமோ நம்ம செய்கிறோம் அந்த உலகத்தில். இப்போவும் அந்த செல்லுலாம் வந்த பிறகு ஏராளமான தவறுகள், எவ்ரி டைம் இந்த பூமியில் தவறு, பாவம் தான் ரன்னிங்கிலே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பாவத்துக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க மீட்படைவதற்காக அவரை கோலால தலையிலே என்ன செய்தார்கள், அடித்தார்கள், துப்பினார்கள். முள்முடியை தலையில் வைத்து இந்த கோலை வைத்து அவரை அடித்தார்கள். 31 அவரை பரியாசம் பண்ணுறாங்க. என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்களோ தெரியல. அது எழுதுனா அது எத்தனை பக்கம் வந்திருக்குமோ. பரியாசம் பண்ணுறாங்க. நீ இயேசுவா, நீ கிறிஸ்துவா, நீ யூதருடைய ராஜாவா, நீ தேவனுடைய குமாரனான், உனக்கு சகோதரர்கள் இருக்காங்கல்ல, உனக்கு சகோதரிகள் இருக்காங்கல்ல, உங்கள் அம்மா எங்க, அப்போ என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க, யோசித்து பாருங்க. ஆனால் அவ்வளவு சூழ்நிலையில் கூட இயேசுப்பட்ட உள்ள ஒரு பியூட்டி, ஒரு அழகு என்ன, டென்ஷனே ஆகலை. தன்னை தேவன் என்று அந்த இடத்துல நிரூபிக்க முடியும். ஒரு சொடக்கு போட்டால் போதும், மில்லியன் கணக்கில் ஏஞ்சல்ஸ் வந்து இறங்கிடுவாங்க, அவ்வளோ பேரையும் அழித்து நிர்மூலமாக்கி இயேசுவை காப்பாற்ற. ஆனால் இயேசு தீர்க்க தரிசனத்தின்படி நமக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார். அதனால தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உறுதியாக இயேசுவை மட்டும் நம்பி இருங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஒரு சகோதரி இருக்கா, சின்ன பிள்ளை தான், ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான், இப்போ இயேசுவை கும்பிடு, அவரை வணங்கு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணு, பாவத்தை சொல்லு, தேவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவளுக்கு முழு மனசாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் பிரச்சனைகள் பெருகி கொண்டே இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது. கண்ணீரோடு அழுது வந்து நம்மளை பார்த்து சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவளை அந்த மார்க்கத்தை விட்டு இயேசுவை வணங்கி தான் பார்ப்போமே, அவரை ஏற்றுக்கொண்டு தான் பார்ப்போமே, அப்படி கூட மனசு வர மாட்டேங்குது. அப்போ நீ கஷ்டப்படுற, என்ன செய்ய, யார் கை தூக்க முடியல. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பிழைத்து கொண்டார்களே, நானே பார்த்துருக்கேனே. 25 வயசுலேருந்து இத்தனை 60 வயசுக்கு மேலே ஆகுது, இவ்வளோ வயசு வரைக்கும் பார்த்துருக்கேனே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று ஆலயத்தில் ஓடி உபவாசியத்தை ஜெபம் பண்ணுறவங்க இன்றைக்கி வாழ்ந்திருக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்காங்க, நிம்மதியாகவும் இருக்காங்க, பரிசுத்தமாக இருக்காங்க. கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்லுது. உங்கள்கிட்ட நாங்கள் என்ன காசு பணமாக கேட்கோம், இல்லை, நீங்கள் இயேசுவை அண்டிக் கொண்டால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம். யான் பெற்ற இன்ப பெருக இவ்வையகம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது நிச்சயம். 31வது வசனம், அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவரை பரியாசம் பண்ணின பின்பு அந்த மேலங்கியை எடுத்துட்டு ஏசப்பாவுடைய ட்ரெஸ்ஸை திருப்பி போடுறாங்க, அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியத்தை செய்தாங்க. எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும். யூதருடைய ராஜாவை வாழ்க என்று
நக்கல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. இந்த காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கள். இவ்வளவு அழகான இயேசு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறார். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இதுவரைக்கும் இந்த பூமியில் கண்டதில்லை. அழகான அநேகரை நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆனால் இயேசுவை போல அழகு யாருமே இல்லை. அது அவர்தான். அவர்தான் அந்த ஸ்டேட்டஸ்ட். அவரை சிலுவையில் அடித்த அந்த ஆணி 8 இன்ச்சு நீளமா, 3/4 இன்ச்சு அகலமா, முள்முடி அவமான சின்னமாக அப்படியே தலையில் வைத்தார்கள். அவர் மேல் துப்பினார்கள். ராஜாவை பாருங்கள் என்றார்கள். எல்லாருக்கும் முன்பாக ராஜாவை பாருங்கள் என்று போர் சேவர்கள், சோல்ஜர்ஸ் முன்பாக நக்கல் பண்ணினாங்க. அந்த வேதனையை அவர் தாங்கினார். அந்த கஷ்டத்தை அவர் அப்படியே மனசுக்குள்ளே தாங்கினார். டென்ஷன் ஆகலை, கோபப்படலை, சாபம் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. பொறுமையாக அந்த இடத்துல அவர் அமைதியாக இருந்தார். எனக்கு கண்ணு கலங்குது, உங்களுக்கு கண்ணு கலங்குதா? எங்களுக்காகவாப்பா இவ்வளவு வசதியான வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசு என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏன்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டீங்களாப்பா எங்களுக்காக? இனிமேல் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை, நீ பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிறது தான். நம்ம வீட்டில் யாராவது இப்படி அடிக்கையும் துப்பையும் விடுவாங்களா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட மாட்டாங்க, வீட்டில் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட மாட்டாங்க, துப்புனவனை அடித்தவனை ஏற்று அடித்து நொறுக்க மாட்டாங்க, சும்மா விட்டுருவாங்க. ஆனால் இயேசுவை காப்பாற்ற யாருமே வரல. ஏன் தெரியுமா? நம்மை காப்பாற்ற அவர் அங்கே இருந்தார். இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது, அனுபவிக்க விடக்கூடாது என்பதற்காக இயேசுவானவர் அங்கே நமக்காக இப்படி காட்சி அளித்தார். நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது என்று, பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று நம்மை காப்பாற்ற இயேசுவானவர் இவ்வளோ பாடுகளை பட்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் வந்தார். அவர் அவ்வளோ பாடுகளையும் நினைக்கும் போது நமக்காக தான் என் ஜனம் மீட்படைய வேண்டும், என் ஜனம் மீட்படைய வேண்டும், என் ஜனம் பாதுகாக்க வேண்டும். என் பிள்ளைங்க, என் கையினால் உண்டாக்குன என் பிள்ளைங்க அன்பு, பிதாவின் அன்பு அவ்வளவு பெரியது. அப்படி அவ்வளவாய் பரியாசம் பண்ணி செய்தார்கள். பிலாத்து முன்பாக பிலாத்து கையை கழுவிட்டார். இயேசுவின் பாடுகளை தியானியுங்கள். உங்களுடைய கஷ்டங்களையே மனசில் நினச்சி கவலைப்பட்டு கெட்ட கொலஸ்ட்ராலு, சுகரு, ப்ரெஷரு இதெல்லாம் வெளியே தள்ளிட்டு இயேசுபாவுடைய கல்வாரியை நினைத்து பாருங்கள். இந்த பாடுகளை நினைச்சு பாருங்கள். இயேசுப்பா, நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களா? மத்தேயு 27:27 31 வசனம் வரைக்கும் அப்படியே நீங்கள் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். 33.5 வயது உள்ள வாலிபனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? அவருடைய அந்த உயிர்த்தெழுதலிலே அவருடைய அழகை நான் பார்க்க வாஞ்சிக்கிறேன். அவர் அவ்வளவு அழகானவர். அவரை அலங்கோலப்படுத்தி விட்டார்கள். என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டாங்க நமக்காக. அதனால தான் அவர் மேல் நமக்கு ஆண்டவர் மேலே அன்பு வருது. அதனால தான் எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை பேங்க் ஸ்டாஃப், எத்தனை ஐடிஐ படித்தவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு இயேசுக்கு பின்னால் வட மாநிலங்களிலே, அங்கே உள்ள மலைகளிலே, ஆடைகள் இல்லாத மக்கள் மத்தியிலே தங்கள் குடும்பங்களையும் விட்டு அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார்கள். காடுன்னு மலைன்னு இல்லாமல், நதிகள் என்று பாராமல்,
இயேசுவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது, என்ன ஏவுனது. அதனால இன்றைக்கி நான் வீட்டில் இவ்வளோ நேரத்துக்கு நான் படுத்து தூங்கலாம். ஆனால் அந்த இயேசுவின் அன்பை நாங்கள் எப்படியாவது சொல்லிடணும். நமக்கு வயசாகிக்கிட்டே போகுது, நம்ம எவ்வளவுக்கா இயேசுவை சொல்லணுமோ அவ்வளவாய் நம்ம சொல்லிடுவோம். அருமையானவர்களே, கொஞ்சம் நீங்கள் இயேசுவை ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்கள் தொல்லைலாம் தீர்ந்துடும். நீங்கள் உங்கள் கவலையே நீங்கள் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட இயேசுவினுடைய இந்த மத்தேயு 27:27 31 வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் நோயெல்லாம் போயிடும், உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் அவருடைய ரத்தம்லாம் நமக்காக சிந்திட்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்கு அதனால் விடுதலை. கள்ளனை போல காசடர்கள் உம்மை கடும் சிலுவையில் அறைந்தார். கருணையால் உந்தன் இருதய அன்பின் காரையவர் கண்டறிவார். கருணையால் உந்தன் இருதய அன்பின் காரையவர் கண்டறிவார். தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தாயை உனதியல்பாமே. தாழ்மையாய் பணியும் பாலர்கள் நாங்கள், தாயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் பாலர்கள் நாங்கள், தாயை 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 சுவாமி. இயேசுவின் மாதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினி மாயமே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதயாநிதியே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதயாநிதியே. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.